ஹலோ மக்களே, வெல்கம் டு நிதுலா ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க. 2 நாளாக ஒரே தொண்டை வலிங்க. இந்த சூப் குடித்தா தான் சரியாகும்னு நினச்சி இன்றைக்கி எங்கள் மரத்துலேருந்து முருங்கை தலைக்கு ஒரு கைப்பிடி அளவு நல்லா பொரிச்சிக்கிட்டேங்க. பொரிச்சு க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டு தண்ணியில் ஊற்றி நல்லா அலசிக்கிங்க. அதுக்கப்புறம் ஒரு கப் வச்சு அதில் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிங்க. அது முருங்கை தலை அதில் உள்ளே போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. லைட்டாக உப்பு போட்டுக்குங்க, ரொம்ப அதிகம் போட்டுறாங்க, கச்சி போயிடும். லைட்டாக உப்பு போட்டுக்குங்க. நல்லா கொதிக்கிட்ட முற்பாடு சின்ன வெங்காயம், தக்காளி பழம், ஒரு சின்ன பட்டை, கிராம்பு, ஒரு 4-5 பூண்டு, ஒரு வரமிளகா, 2 சீரகம், மிளகு கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கிறேன். நீங்கள் அது மாதிரி போட்டுக்குங்க. போட்டுட்டு இது நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்குங்க. இதோட கொஞ்சம் இந்நேரம் அந்த கீரை போட்ட கீரை வெந்திருக்கும். அந்த கீரையை எடுத்து ஆற வச்சு இந்த மிக்சி ஜார்லேயே போட்டு நல்லா அரைச்சிக்குங்க. குறைன்னு நல்லா அரைச்சிக்குங்க. அரைச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அந்த கொதிக்கிற தண்ணிக்குள்ளேயே அரைச்ச விழுதை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஃபஸ்ட்டு வலுவலுன்னு இருக்க மாதிரி இருக்கும் கீரை சூப்பு. அது நல்லா கொதிக்கூட்டி எடுத்திங்கன்னா நல்ல சூப்பராக இருக்குங்க. நண்டு சூப்புக்கே டஃப் கொடுக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். நான் நிறைய டைம் நண்டு சூப் குடிக்கிறப்ப நமக்கு இந்த டேஸ்ட் வரமாட்டேங்குது, சூப்பு எப்படி செய்கிறதுன்னு யோசிச்சிட்டே இருப்பேங்க. ஆனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி குடிங்க. குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே குடிக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடுங்க. தொண்டை வலி, சளி, இருமலுக்கு ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.